இங்கே ஒரு பொண்ணு புதுசாக ஸ்கூலுக்கு வந்திருப்பா. இப்போ எல்லாருமே இந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை, ஏதோ மாடல் மாதிரி இருக்கா. அந்த பொண்ணோட ட்ரெஸ், ஆட்டிடியூடுன்ட்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போவா. எவ்வளோ அழகியாக இருந்தாலும் நம்மளோட கிளாஸ்க்குலாம் யாரும் வரக்கூடாது, ஃபஸ்ட்டு நாளே அவளை துரத்திடணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த பொண்ணு மேலே தண்ணி கொட்டுற மாதிரி பக்கெட்லாம் ரெடியாக வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எட்டி அவங்க மேலேயே உதச்சிருவா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ திமிருந்தா எங்க மேலே தண்ணி ஊத்துவேன், நாங்க யார் தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப சண்டை போடுவாங்க. எங்களை எதிர்த்து பேசின எல்லாருமே இந்த கிளாஸ் ரூமை விட்டே ஓட விட்ட ஆளுங்க நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பிளாஷ்பேக்ல ஒரு கதையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு இந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டாதான் இருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால லவ் லெட்டர்லாம் எடுத்துட்டு கொடுத்துருப்பா. பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக லெட்டர்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு உன்னோட மூஞ்சிக்கு நான் கேக்குதா அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி உட்காந்துருக்க எல்லாருமே இவ்வளவு அழகா இருக்கான், நீ எல்லாம் எந்த தைரியத்துல ப்ரப்போஸ் பண்றேன்ட்டு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப மனசொடைஞ்சு அங்க இருந்து போயிடுவா. அதுல இருந்து அந்த பொண்ணு இந்த ஸ்கூல் பக்கமே வரல. எங்க கிட்டலாம் பகிச்சிட்ட அப்படின்னா அதே நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும், இப்ப அந்த பொண்ணே இப்ப நின்றுட்டு இருக்காளே இந்த பொண்ணு தான். நம்மளையே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் வராம வெயிட் லாஸ்லாம் பண்ணி அவளோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி ரொம்ப பயந்து இருப்பா. ஆனா இப்ப இந்த பொண்ணை எதிர்த்து பேசுறவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமாகிட்டா. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்ட்டு சொன்னா யாராலுமே நம்ப முடியல.